அப்பா பேர் என்னது? என்னப்பா அப்பா பேர் என்னது? பிரமன். பிரம்மமானா? ஆமா. பிரம்மமானா? ஏய் பிரமன் எங்கடா ஊசி போல வாயில? பெரியப்பா பெரியப்பா அப்பா அப்பா. ஏய் ஏண்டா பெரியப்பா அப்பா அப்பா. பிரமன்டா பெரியப்பாங்கடா. நீ எனக்கு அண்ணன் வரணும்ப்பா. இல்ல வரணும்ப்பா. ஏய் ஐயோ பெரியப்பா பெரியப்பா. உங்க அப்பா செத்தது கூட வர முடியல. ஏய் என்னடா ஊசி போல? எந்த ஏய் உங்க அப்பா நல்ல மனுஷனப்பா நல்ல மனுஷனப்பா. எந்த பாட சொல்ற? உங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷனப்பா. எங்க அப்பா நீ எங்க பாத்த? நான் உங்க அப்பா உசுல மட்டும் ஒன் சாப்பிடாத உட்கார்ந்து தண்ணி அடிப்பா. ஏண்டா கிறுக்கு போல உசுல மட்டும் போய் பிரமே அடிச்சாருங்க. ஐயோ நான் உங்க அப்பாவை அடிக்காத கஞ்சாலே. டேய் ஏண்டா லூசு போல நீ யாரு தெரியுமா? உங்க அப்பா வந்து இப்ப நீ அடிச்சு யாரு தெரியுமா? உங்க அப்பா பிரமே அடிக்கல. பரமே போய் அடிச்சிருப்பான் தண்ணி உசுல மட்டும் உசுல ஒயின் சாப்ல. எங்க அப்பா பிரமண்டா. உங்க அப்பா தாங்க. ஆமா படைக்கிறாரா? ஒரு பீடி தான் போட்டு கொடுத்தேன் அடிச்சிட்டு நெஞ்சு வெள்ள செத்து போயிட்டாங்க. அந்த பிரமே இல்லடா லூசு போல. எங்க அப்பா பிரமன். நீ சொல்றவன் பரமே. ஓ பெயிண்ட் அடிக்கிற பரமே தான் நினைச்சேன். அவன் தான் உன்னோட ஒண்ணா தெரிஞ்சவன். சரி சரிங்க சாமி சரிங்க சாமி. அம்மா பேர் என்னது? என்னப்பா? அம்மா பேரு உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர்மெழுத்து 216 ஆயுதெழுத்து 1 247 எழுத்துக்கு சொந்தக்காரி கலைமகள் எங்க அம்மா. வாயில இருக்கா? என் வாயில இருக்காங்களா? ஆமா கலைமகள். அம்மா பேர் என்னது? எங்க அம்மா தான் கலைச்செல்வி. வாயில இருக்காப்ப. பெரியம்மா பெரியம்மா. ஏய் என்னடா லூசு போல. ஏய் இதுக்கு போற எந்திரா. ஏய் அண்ணே ஏய் எந்திரா எந்திரா லூசு போல. பெரியம்மா அண்ணே வாணே உட்கார்ந்து ஏய் வாணே. போடா லூசு போல. ஐயோ உங்க அம்மா செத்ததுக்கு வர முடியல. ஏய் காலையில ஒப்பாரி வைக்காடா சொல்றா. பெரியம்மா ஏய் அண்ணே அழுவானே. ஏய் கூப்பிட்டுக்காரனே. போடா லூசு போல. போடா. பெரியம்மா பெரியம்மா. ஏய் எந்த பெரியம்மாவை சொல்ற? உங்க அம்மா நல்ல மனுஷியே நல்ல மனுஷியே. எங்க அம்மா எந்த மாடா? உங்க அம்மாவை நல்ல மனுஷியங்க அப்படி மனுஷிங்க உங்க அம்மா. புதுசா ஒப்பாரி வைக்கிறது நீதான்டா வைக்கிற. எங்க அம்மா சொல்றா. எப்படி சொல்ற? உங்க அம்மாவை தாங்க எங்க அப்பா வச்சிருந்தாரு. எது? எங்க அம்மா வச்சிருந்தாரா? எப்படி தங்கச்சியாவா? இல்ல எங்க நாத்தனாவா வச்சிருந்தா கொழுந்தியாவா? ஏண்டா சரி இப்ப எங்க அம்மா எங்க இருக்காங்கன்ற? உங்க அம்மா பணியார சுடுற கண்மணி தானே. நீ சொல்றது பணியார கடை வச்சிருக்க பரதேசி சொல்ற. எங்க அம்மா கலைமகள் கல்வியை கொடுக்கறவங்கடா. ஓ தேவோலக பெண்ணு. அப்படி சொல்றேன். கலைமகளுக்கு வாச்சது வெண்தட்டு, அலைமகளுக்கு வாச்சது பொன்தட்டு, மலைமகளுக்கு வாச்சது செந்தட்டு, முனிவர்களுக்கு வாச்சது ஞானம் எனும் தட்டு, அரசர்களுக்கு நீதி எனும் தட்டு, மனிதர்களுக்கு இந்த பூமாதேவி என்னும்ங்கிற தட்டு. அது போல என் தாய் கலைச்செல்வி கல்வியை கொடுக்குறப்ப உன் வாயில இந்த பாரத கண்டத்துல பிண்டபடிவா தெண்டமா பறந்து செந்தமிழ்நாட்டுல அம்மா அப்பான்னு தமிழ் சொல்லெடுத்து நீ பேசணும்னா என் தாய் சொல்லுக்கரசி கலைமகளுடைய அருள் கடாசரத்தை இந்த பூமியில பேசுகிற தன்மை பெறுகிற நிலையில எங்க அம்மா உன் வாயில இருக்காருன்னு சொன்னடா. சரிங்க சாமி சரிங்க சாமி. கல்யாணம் ஆயிடுச்சா? திருமணம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை 3 ஆசை எடுத்துட்டேன். 3 வேணாம். 3 இல்லையா? இல்ல இல்ல 3 இல்ல இல்ல இல்ல. ஏன் ஆசை இல்லடா. ஆசை இல்லையா? இல்ல இல்ல இல்ல. ஏன் எதனால? வெறுத்துட்டே வேணாம்னு. வெறுத்துட்டீங்களா? புடிச்சு அறுத்துட்டீங்களா? சொல்ற ஆசையை வெறுத்துட்டா. ஆசையை வெறுத்துட்டீங்க எதனால? ஏங்க எனக்கு ஆசை பெண்ணு வேணாம்னு முடிச்சிட்டேன். முடிச்சிட்டீங்களா? இல்ல ஆசை இல்லடா. எனக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு கேக்குறியா? அதான் உன்னுடைய சந்தேகம். இல்ல எனக்கு 3 வகையான பிறப்பு. ஒன்னு கந்தர்குலத்துல உபருக்கன் என்ற முதல் பிறவி. சரிங்க. இரண்டாவது தருமலன் கலாவதிங்கிற ஏகாலி வீட்டுல பிள்ளையா பிறந்தேன். ஒரு பிறவி தெய்வ பிறவி. ஒரு பிறவில பிரபவ உப சுக்குல பிரமதுத பிரசர்வத்தி ஆங்கிரிச ஸ்ரீமுக பப யுவதாது ஈஸ்வர பகதானி பிரமாதி விக்ரம விசிஸ்திரமானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வசத்து சர்வதரி விரோதி விக்கிருதி கரணந்தன விஜய ஜெய மன்ம துன்பி ஏவலாம்பி கீழக அட்சி என்ற 60 பிள்ளைகளை பத்து 60 பிள்ளை சாய்மலைக்கு படிக்கட்டாவும் தமிழ் வருஷமாவும் கொடுத்துட்டேன். ஒரு பிறவில 52 பொண்டாட்டி திருமணம் முடிச்சு 52 மனைவிகள். எப்படி? என்னடா 52 பொண்டாட்டியை கட்டியிருக்கேன் நானு ஒரு பிறவில. அதான் உடம்பு இழைச்சிட்டீங்க. ஏய் நாங்க பெண்களோட கூடும் தன்மையற்றவர்கள். சரிங்க. பெண்களோட இல்லற சுகத்துல கூட மாட்டோம் தெரியுமா உனக்கு? பெண்களோட இல்லற சுகத்துல கூட மாட்டோம். ஏன்? நாங்கெல்லாம் பார்த்தா குழந்தை வரும். நீங்க நாங்கெல்லாம் மனைவிகளை பார்த்த உடனே குழந்தை வருவாங்க. நாங்கெல்லாம் வீட்டுல போய் ஏய் ஏடா கிறுக்கு போல பார்த்த உடனே குழந்தை வந்துரும். வந்துரும்ல? அம்மா நாங்கெல்லாம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டவன் நானு. நான் எங்க பிறந்தேன் தெரியுமா? என் தந்தையுடைய வலது தொடையில பிறந்தேன். நீ எங்க பிறந்த? நான் எங்க அம்மாவுடைய இடையில பிறந்தேன். தொடைக்கு இடைக்கும் 90 மைல்ல பக்கத்துல தான்டா இருக்கு. பக்கத்துலங்க. என்னடா கேக்குற? வேற ஒண்ணும் இல்ல சாமி. நான் யாருன்னு கேட்டீங்களா? நான் இந்த இடத்துக்குரிய காவலாளிங்க. சரி காவல்காரன். ஆமா. காதல் இப்ப இந்த கூட பிறந்த எத்தனை பேர் இருக்கா? 7 பேருங்க. உங்க அப்பா பேர் என்னடா? அப்பா பேர் நம்பிராசுங்க. உங்க அம்மா பேரு? அம்மா பேர் நங்கை மோகினி. திரும்ப சொல்லு. நங்கை மோகினி. உங்க அப்பா பேரு? அப்பா பேர் நம்பிராசன். கூட பிறந்த எத்தனை பேர்? 7 பேருக்கு சாமி. தம்பி உடையான், படைக்கஞ்சான்,
இருக்குல? ஆமா சாமி. பெண்கள் யார் இருக்கா? பெண்கள் என் தங்கச்சி சாமி. ஒன்னு யாரு? ஒன்னு ஆளு. ஆளு. ஆமா. இன்னும் ஒண்ணு? அது ஆளு ஒண்ணு என் தங்கச்சி சாமி. நல்லா இருக்காங்களாடா? தம்பி கூட பிறந்து நல்லா இருக்காங்களா? தம்பி 3 பேருமே வெளிநாட்டுல இருக்காங்க. இங்க ஒருத்தர் இருக்கானா இங்க இருக்கானா? ஆமா 3 பேர் இங்க இருக்காங்க, 3 பேர் வெளிநாட்டுல இருக்காங்க. சரி. பூரா வெளிநாட்டு பாஸ் வாங்கி கிளம்பிட்டாங்க. சரி. ஆமா. போயிட்டாங்களா? இந்த 3 பேர் நல்லா இருக்காங்க, அந்த 3 பேர் சொன்னோடி கேட்க மாட்டாங்க. யாரு கேட்க மாட்டேங்கிறா? இந்த கீழே இருக்கிற ஆளு மட்டும். உனக்கு இளையவங்க கேட்க மாட்டாங்க. இளையவங்க கேட்கலையா? ஆமா. அப்போ நீ சொல்லி கேட்கல. கேட்கவே மாட்டாய். சொன்ன அண்ணனை தேவையில்லாம இடைஞ்சல் படுத்துற தம்பியை வந்து செருப்பு வச்சு அடிக்க வேண்டியதாடா? செருப்பு வச்சு அடிச்சல செருப்பே பிச்சிரியான். செருப்பு பிக்கிறானா? ஆமா. பிஞ்ச விளக்க மரம் வச்சடி உன் தம்பி சரியா போ. ஐயோ விளக்க மாத்தியே ஓடிக்கிறியான். விளக்க மாத்து குச்சியை முறிக்கிறான். ஆமா. அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. தேவையில்லாம அண்ணனை தொந்தரவு பண்ற தம்பிய ஆமா என்ன செய்ய கொல்லிக்கட்டைய பழுக்க காய்ச்சிக்க. காய்ச்சிக்கிட்டு என்ன செய்யற தேவையில்லாம தொந்தரவு பண்ணுவல்ல? முனியில உன் தம்பி முகத்துல வாயில சுட்டு வச்சிரு. ஐயோ சுட்டு வைக்கதானே புகஞ்சு போவேன். சுட்டு வைக்கதானே போனேன். சரி. அவன் கோவத்துல எச்சிய புளிச்சு புளிச்சு புளிச்சுன்னு துப்புறான். நல்லா அவள சொல்றேன் புளிச்சு புளிச்சுன்னு. ஆமா. உங்க அப்பா அவன் துப்புறானா? தம்பி துப்புறான். ஆமா. அப்ப என்ன செய்ய முடியாது? நீ எந்த தம்பியை சொல்ற? அந்த என் தம்பியே தான். அவன் கூட பிறந்த தம்பியை சொல்லிக்கிட்டு இருக்க. நீ கூடுறதுக்கு பிறந்த தம்பியை சொல்லிக்கிட்டு கிறுக்கு போல. தம்பி தான் கூட பிறந்தவங்க தான். பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அது என்ன தனியா வாங்க வந்துச்சு? பெண்கள் எத்தனை பேரு? பெண்கள் 2 பேருங்க. ஒன்னு யாரு? ஒன்னு ஆளுங்க. இன்னும் ஒன்னு யாரு? இன்னொன்னு என் தங்கச்சிங்க. உன் தங்கச்சி. அதாங்க. உண்மையில கிடக்கு உனக்கு ஒரு ஆளு. ஆமா. கோயில இருக்கிற கொட்டாச்சியோட ஒரு குச்சியை கோர்த்துட்டு கிடக்கு. ஆமா. உனக்கு ஒரு ஆளு வேணும். ஆமா. இப்ப அவங்கள அழைச்சிட்டு வந்து நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கலாம்ன்றத பார்க்கலாமா? அழைச்சிட்டு வரணுமா? அழைச்சிட்டு வர்றியா? கூட்டிட்டு வர்றியா? சாமி கூட்டிட்டு வர்றேன். இல்ல சொல்லல. சரி. எனக்கு கொஞ்சோண்டு கணேசி போயில இருந்தா கொடுங்களேன். எடப்பா கணேசி போயில. டேய் ஏண்டா குடிப்பல ஏன்டா வந்து போயில இருக்கற? ஏண்டா என்னங்க சாமி அப்புறம் இது கூட போயில போறது இல்லப்பா. எதுமே ஓடுறது கிடையாது. என்ன சாமி? எல்லாம் விட்டாச்சு. கலவையும் கட்டுமரணும். எதுவும் கிடையாது. என்னங்க இப்பதான் கொட்டிட்டு உள்ள வச்சு நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? நாங்கெல்லாம் காற்றை உணவா உட்கொள்ளக்கூடியவங்க. அகானம் அபானம் சயானம் துரிதன் தனஞ்சயன் தேவதர்த்தன் என்று 10 வகையான காற்றை உணவை உட்கொள்வோம். நாங்க காத்தை தான் உணவை உட்கொள்வோம். அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. ஆமா சரிங்க சாமி சரிங்க சாமி. 10 வகையான காற்றை உணவு நீங்க தான் உணவு அருந்துவீங்க. ஆமா. நாங்க வந்து காற்றை தான் உணவை உட்கொள்வோம். அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்கள். சரிங்க சாமி சரிங்க சாமி. அவங்கள ஒரு பெண்கள் அழைச்சிட்டு வந்து இப்ப நான் ஆசீர்வாதம் கொடுக்கலாம்னு பாக்குறேன். என் தங்கச்சியை பார்க்கணுமா? உன் தங்கச்சியை பார்க்கணும். உனக்கு இன்னும் ஒரு ஆள் இருக்குல்ல? ஆமாங்க. அதை பார்க்கலாமா? அவங்களுக்கு நீங்க தான் சாமி. சரி. அந்த பிள்ளை என்னன்னே தெரியல சாமி. சரி. நீங்க வந்து எல்லாமே செய்வீங்க. சரி. ஏன்னா ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தையும் கெடுப்பீங்க. சரி. ஒரு நல்லா இல்லாத குடும்பத்தையும் சேர்ப்பீங்க. சரி. நீங்க நம்மள தம்ம படைச்சவரு. அந்த பிள்ளை என்னன்னே தெரியல என்னன்ட்டு அணையவே மாட்டுது சாமி. சரி அதுக்கு என்ன செய்யணும்? 100 ரூபா 200 ரூபா கூட வாங்கிக்கங்க. சரி. எப்படியாவது அமைச்சு விடுங்களேன். மூக்க உடைச்சு போடுவேன். மரியாதை கட்டவள. என்னங்க சாமியார்ட்ட போய் அணைச்சு விட சொல்றேன். நீ மனுஷனடா நின்னு. நீங்கடா லூசு பல போடற. எல்லா தம்மையும் படைச்சு அது 200 ரூபா கொடுக்கறவங்க நீ மரியாதைடா உனக்கு. சரி வாங்க அப்ப கூட சேர்த்து பேசிக்கிறோம். டேய் போடா லூசு பல. என்ன போய் அந்த புள்ள அணைச்சு விட சொல்றேன். என்னடா நாயாவது? வாங்க. சாமியார்ட்ட கேட்கலாமாடா? சரி வாங்க. நீ கேப்பேடா? நீ 300 ரூபா தரேன்னு சொல்றேன்டா. சொல்லாமடா அப்படி. 350 ரூபா கூட தரேன். போடா லூசு பல. அப்ப 350 ரூபாய்க்கு செய்றோம்டா. நீ அந்த புள்ள அணையதிலையா? அது கேண்டு கேக்குறே நீனே. ஒரு 500 ரூபா சேர்த்து கூட வாங்க. டேய் மூக்க உடைச்சு போடு. அந்த புள்ளைய கூட்டி வந்து ஏன்ட்ட விடு. நான் வச்சு முன்னாடி வச்சு அறிவுரையை சொல்லி உனக்கு பின்னாடி அனுப்புறேன்டா. அப்படி சொல்ல கூட்டி வந்து விடவா? கூட்டி வாடா அழைச்சிட்டு வாடா. கடையில கூட்டி வரீங்க. அப்ப ஆளை கூப்பிட வாங்க. கண்ணே இங்கே நாரதராக நடிக்கும் அண்ணன் கூரிராஜன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை சூடப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கே பப்புனாக நடிக்கும் சைக்கிள் சாக்சன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை சூடப்படுகிறது. ஹே ஹே மாலை அணிவித்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம். எங்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களை சார்ந்த கலைக்குழுவின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இருளு சத்தம் வந்து உருள் ஓடியாமா. என் தங்கச்சி ஓடியா. பார்த்தாப்புல தங்கச்சியா பாருங்க.
வாழ்க பல்லாண்டு என்னை அழைத்த காரணம் என்ன? தங்கச்சி நம்ம இடத்திற்கு கருதற்கு மிஷினோட ஒரு ஆள் வந்திருக்காருதா. என்னது? கருதற்கு மிஷினோட ஒரு ஆள் வந்திருக்காரு. யாரு வந்திருக்கா? நம்ம இடத்துக்கு மேலோக வாசி பிரம்மனின் புத்திரர் நாரூர் மகரிஷி வந்திருக்காரு. எனது அன்பு தங்கச்சியாரே அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். சாமிஜி மூஞ்ச காமிஜி ப்ளீஸ் கம் 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 கம். ஆமா ஆனந்தம் கொண்டு மாமுனியை கண்டு ஆனந்தம் கொண்டு மாமுனியை கண்டு வணங்குகிறேன் சுவாமி என்னை வாழ்த்துக்களின் நாரதரை வர வேண்டுமே பூலோகம் போற்றும் சாமியே. பிரம்மாவின் மைந்தன் மூவுலகம் போற்றும் மகரிஷி வர வேண்டுமே வர வேண்டும் மகரிஷி வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என் வாழ்த்துக்களை தர வேண்டுமே வாழ்த்துக்களை தர வேண்டுமே வர வேண்டும் மகரிஷியே வாழ்த்துக்களை தர வேண்டுமே தர வேண்டுமே தர வேண்டுமே. வருக வருக அற்புதத்தின் மேந்திரை வருக ஆனந்தத்தின் சன்மார்க்கம் காணும் அன்பரை வருக ஈடில்லா இயற்கை தந்த எளியோனே வருக உண்மையின் தத்துவமே வருக ஊர் போற்றும் ஊழியரை வருக ஏற்றமிகு செயல்களை நாட்டம் என போற்றும் நல்லவரை வருக 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 என எனது சார்பாகவும் இந்நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருக என உங்கள் பொற்பாதம் அணிந்து வணங்குகிறேன் வரவேற்கிறேன் சுவாமி சுவாமி என்னை வாழ்த்த வேண்டும். வாரங்கள் 16 செல்வம் பெற்று மாசம் 10 உண்டாகட்டும். உங்க 2 பேருக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒன்னே ஒரு தாம சாமி என்ன சாமி வேணும்? சாமி எல்லாத்தையும் படைக்கிறது உங்க அப்பாதான். சரி இந்த தேங்காயை உருண்டையா படைச்சாரு, வாழைப்பழம் இந்த பழத்தை உருண்டையா படைச்சாரு, ஆப்பிள் ஆரஞ்சு எல்லா பழத்தையும் உருண்டையா படைச்சாரு உங்க எங்க அப்பா அப்பா. படைச்சாரு. எல்லா பழத்தையும் உருண்டையா படைச்சவங்க ஆமா. அப்பா இந்த வாழைப்பழத்தை மட்டும் ஏன் நீட்டமா படைச்சாரு உங்க அப்பா? அதுக்கு உனக்கு எதுக்கு சந்தேகம்? உனக்கு என்னடா வேணும்? வர ஏன் நீட்டமா படைச்சாரு? அது இருக்கட்டும். உனக்கு வர என்ன வேணும்? வரமாங்க நான் ரொம்ப நாளா ஒரு பிள்ளைய விரும்புறேன். சரி அந்த பிள்ளைய மட்டும் என் கூட கனெக்ஷன் ஆக்கி விட்டுருங்க. கடைசி வருதுல பேரு வந்து இந்த வயசுல சரியா வரணும். சங்கதி சரியில்லைன்னு அர்த்தம்டா. சங்கதி சரியில்லை, சங்கு சரியில்லைங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதாங்க. நல்லா தான் இருக்கு. சரி இருக்கட்டும். ஜோதி. உனக்கு என்னமா வர வேணும்? வாய வச்சுக்கிட்டு எங்க இருக்கியா? ஜோதியை மட்டும் என் கூட சேர்த்து வச்சிருங்க. நல்லா சரி உனக்கு என்ன வர வேணும்? எனக்கு எந்த வரம் வேணாம் சாமி. சரி. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, சரி அது மட்டும் போதும். நீ சிறப்புற்று வாழணும். சென்று வா மகளே, போய் வா.